கோபி பார்த்துட்டிங்கன்னா, கோர்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. பாக்கியாவும் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே நிலைமையில தானே இருந்திருப்பாங்க. அப்ப எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்காத பாவி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு, கோபி ஒரு வேளை திருந்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா நெனச்சிட்டு இருக்காங்க. கோபி எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டான். பாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, அவளோட அருமை என்னன்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டான். இப்படியே போயிடுச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில கோபியும், பாக்கியாவும் வந்து ஒண்ணு சேர்த்துரலாம். அவள ஒண்ணு சேர்த்துட்டு தான் நான் கண்ண மூடுவேன் அப்படின்ற மாரிலாம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் எப்படியானா ஒண்ணு சேர்த்துடணும். அதுக்கான முயற்சியில தான் நான் இனிமேல் ஈடுபடுறேன். அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணுன்ற மாரி வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுது. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, எழிலோட இசை வெளியீட்டு விழாவுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகி போயிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, பாக்கியா வந்து சூப்பரா ரெடி ஆகுறாங்க. பாக்கியா இருக்கிற வெச்ச பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, கோபியே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பாக்கியாவே இது அவ்வளோ அழகா இருக்காங்களே! எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கா! நான் பிசினஸ் மாரி தான் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கான்னு நெனைக்கிறேன். வர வர ரொம்பவே அழகாயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா, பாக்கியாவ புகழ்ந்து தள்ள, இது பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஆமா அவ ரொம்பவே அழகுதான். அதுல அவ அந்த அளவுக்கு அறிவாளி ஆயிட்டாடா. நீ விட்டு போனதுலேருந்து அவ இன்னும் நாளுக்கு நாள் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நான் தான் இத்தன நாள் அவளோட அருமைய புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே வந்துட்டு பாக்கியாவ பத்தி பெருமையா சொல்லியிருக்கு. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கோபி ஓரளவுக்கு பாக்கியாவ வந்து புரிஞ்சுக்கிறான். அவன இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி அவள எப்படியாவது பாக்கியா கூட சேர்த்து வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்காங்க. அங்க போன பின்னாடி பார்த்தீங்கன்னா, ராதிகாவும் வராங்க. ராதிகாவ பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, செம்ம கோவம் வருது. இவ என்னாத்துக்கு இங்க வந்தா? ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல இவ வந்து கொட்டைய குழப்பிருவா. இவள எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீ என்னாத்துக்கு இங்க வந்த? உன்ன யார் இங்க வர சொன்னது?" அப்படின்ற மாரிலாம் போய் கேட்க, பாக்கியா பார்த்துருக்கானே, "அவங்கள ஏன் திட்டுறீங்க? அவன எழில் தான் வர சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. இது என் பையனுக்கும் அவங்களுக்கும் உள்ள விருப்பம். நீங்க என்னாத்துக்கு இதில தலையிடுறீங்க?" அப்படின்னு கேட்க, "ஏன் பாக்கியா வர வர நீ தான் அவ தான் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டால்ல. அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லையா? அப்புறம் என்னாத்துக்கு அவ இங்க வந்திருக்கா?" அப்படின்னு சொல்ல, அது வந்து நீங்க போய் எழில தான் கேட்கணும். நீ ராதிகாவ கேட்டு என்ன பிரயோஜனம்? அவன் வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில வர வச்சிருக்கா. அதுக்கு போய் நீங்க ஏன் இது பண்றீங்க? அப்படின்னு சொல்ல, "நீங்க என்னமோ பண்ணு. ஆனா வர வர பாக்கியா நீ பண்றதே ஒண்ணும் சுத்தமா புடிக்கல எனக்கு" அப்படின்னு சொல்ல, "அத்தை உங்களுக்கு பிடிக்கணும்னு இல்ல. எனக்கும் எழிலுக்கும் பிடிச்சா சரி. நீங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்களலாம் வர சொல்லியிருக்கீங்க, அதே மாரி நான் என் ஃப்ரெண்ட வர சொல்லியிருக்கேன். இதில என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்ல, "என்னமோ பண்ணு. ஆனா நீ திருப்பி நல்லா இருந்த குடும்பத்த திருப்பி இங்க வந்து குழப்புற. அது மட்டும் புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி தலையில அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராதிகாவ பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவ எங்க வந்திருக்கா? அதுவும் இல்லாத ரொம்ப சூப்பரா இருக்கா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா போய் பேசுறாங்க. "எப்படி இருக்க ராதிகா? ரொம்ப நாள் நல்லா இருக்கியா? வர வர நீ என் கூட பேசுறதோ இல்ல, ஃபோனும் பண்ண மாட்ற. என்னன்னு மாசத்துக்கு ஒரு முறை கூட எனக்கு கால் பண்ணி நலம் விசாரிக்க மாட்டேன். நான் தான் உன்ன எப்ப பாரு நெனச்சுட்டே இருக்கேன்" அப்படி சொல்ல, "நீங்க ஏன் என்ன நெனைக்கிறீங்க? நீங்க உங்க குடும்பத்தோட தானே இருக்கீங்க. சந்தோஷமா இருக்க தானே. அத விட்டு போட்டு என்ன நெனச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?" அப்படின்னு சொல்ல, "என்ன ராதிகா இப்படி பேசுற? நாம 2 பேரும் ஒரு காலத்தில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தோம். அது வேணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்ல, "ஏன் நீங்களும் பாக்கியாவும் கூட தான் வைஃப் அண்ட் ஒய்ஃபா இருந்தீங்க. அதுக்காக நீங்க என்ன எப்ப பாரு பாக்கியாவ நெனச்சு கவலைப்பட்டு இருந்தீங்க. அதே மாரி தான் என்னையும் நெனச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல. நான் என் பொண்ணு கூட சந்தோஷமா தான் இருக்கேன். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய மட்டும் பாருங்க கோபி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராதிகா அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.